وصحبه أجمعين. அல்லாஹுவை புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாக. அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வலமையாக ஷமாயிலுல் முஹம்மதியா என்ற திருமிதி இமாமுடைய கிதாபில் நாம் 2 நாள் படித்துவிட்டு இன்று 3வது நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அழகு எவ்வாறு காணப்பட்டது என்ற வரிசையில் நேற்றைய நாள் சில ஹதீதுகளை நாம் பார்த்தோம். இன்றைய நாளிலே நாம் அந்த நிகழ்வுடைய தொடராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலைமுடிகள் எவ்வாறு காணப்பட்டது என்பது சம்பந்தமாக சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக, ஒரு மனிதர் தன்னுடைய அழகு என்று வரும்போது தன்னுடைய அழகில் முதலாவது தலைமுடிதான் அழகு, அல்லது தலைமுடியை வைத்துத்தான் அவருடைய உருவத்தில் கூட சில கட்டத்தில் மாற்றம் உண்டாகும். தலைமுடியை வளர்த்திருக்கும் போது உருவமாக இருக்கும், அதே நேரத்தில் அந்த தலைமுடியை கொஞ்சமாக அல்லது கொஞ்சமாக வளர்த்திருக்கும் போது ஒரு உருவம் காட்சியளிக்கும். அதே நேரத்தில் அவர் முழுமையாக தலையை மொட்டையடித்து விட்டால் அல்லது தலைமுடியை முழுமையாக எடுத்து விட்டாலும் அவருடைய உருவத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும். எனவே தலைமுடி என்பது ஒரு மனிதனுடைய உருவத்தை கூட மாற்றி அமைக்கக்கூடியதாக அல்லாஹு தஆலா அந்த தலைமுடியை வைத்திருக்கிறான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து வரக்கூடிய ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தலைமுடி எவ்வாறு காணப்பட்டது என்று வரும்போது, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலைமுடியை அவர்கள் சொல்வதற்கு முன்னால் முதலாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உயரம் எவ்வாறு காணப்பட்டது என்பதை சொல்வார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் லைஸ பித்தவீலில் பாஇனி வலா பில் கஸீர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிக உயரமானவர்களாகவும் இல்லை, மிக கட்டையானவர்களாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இல்லை. மிக உயரம் என்றா ரொம்ப உயரமா இருப்பாங்க, மிக கட்டை என்றா மிக குள்ளமானவர்களாக கட்டையானவர்களாக இருப்பாங்க. அப்படி இல்லாம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நடுநிலைமையானவர்களாக, மிக உயரமும் இல்லாமல் மிக கட்டையும் இல்லாமல் நடுநிலைமையானவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்தார்கள். ஆனால் நடுநிலைமை என்றால் அதிலும் 2 வகை இருக்கிறது. ஒன்று கட்டையாக இருப்பதற்கு வாசாக இருக்கும், இன்னும் ஒன்று உயரமாக இருப்பதற்கு வாசாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கட்டையாக இருப்பதற்கு வாசானவர்களாக இருக்கல்ல, உயரமாக இருப்பதற்குத்தான் வாசானவர்களாக, உயரத்தின் பக்கம் நெருக்கமான நடுத்தரமான உயரமுடையவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காணப்பட்டார்கள். அதே நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வெள்ளையானவர்களாக இருந்தார்கள். அந்த வெள்ளை எப்படிப்பட்ட வெள்ளை என்றால் கடுமையான வெள்ளையுடையவர்கள் அல்ல. கடுமையான வெள்ளை என்றால் சில வெள்ளைகள் இருக்கும், அந்த வெள்ளை அழகுள்ளதல்ல, ஒரு வித்தியாசமான வெள்ளையாக இருக்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கடுமையான வெள்ளையுடையவர்களாக, அசிங்கமான வெள்ளையுடையவர்களாக என்னும் சொல்லலாம். அப்படிப்பட்ட வெள்ளையுடையவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணப்படவில்லை என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் அவர்களுடைய தலைமுடி எவ்வாறு காணப்பட்டது என்று வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலைமுடி சுருண்ட தலைமுடியாக காணப்படவில்லை. சுருண்ட தலைமுடி என்றா ஒன்றோடு ஒன்று பின்னின மாதிரி, அல்லது நீக்ரோ ஆட்களுடைய தலைமுடி எவ்வாறு இருக்கிறதோ அதே போல, சூடானிகளுடைய தலைமுடி எவ்வாறு இருக்கிறதோ அதே போல சுருண்ட தலைமுடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலைமுடி காணப்படவில்லை. அது மாத்திரமல்லாது சில பெண்களுடைய தலைமுடிகளை இந்த அயம் பண்ணி அப்படியே ஒரு வடிஞ்ச மாதிரி தலையில
அதாவது ஒரு வித்தியாசமாக இருக்கும். எப்படின்னு கேட்டால், முடிய அயம் பண்ணினா எப்படி தொங்குற மாதிரி முடி இருக்குமோ அதுபோலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முடி இருக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முடி நெத்தியிலே ஆரம்பித்து காதுடைய சொனை வரை காணப்பட்டது. மட்டுமல்லாது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு தலையுடைய நெத்தியில ஆரம்பிச்சு இந்த காது சொனை அளவு அவர்களுடைய முடி காணப்பட்டது மாத்திரமல்லாது, அவர்களுக்கு இந்த பின்னால காதுக்கு பின்னால அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஜடை காணப்பட்டதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதே நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த தலை முடிய பலவிதமாக விரிச்சு வாருவார். அதுல மிக முக்கியமானதுதான் நீளமான இந்த காது சொனை அளவு வரக்கூடிய முடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரண்டாக பிரித்து வாருவார். பிரித்து வாருவது மட்டுமல்ல, பெருமானாரிடத்துல ஒரு குச்சி இருக்கும். ஒரு குச்சி, அதாவது சுருமா குப்பிக்குள்ள போடுற மாதிரி ஒரு குச்சி இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைய இரண்டாக பிரிச்சு வாரி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன செய்வாங்க, அந்த அத்தரை எடுத்து அந்த குப்பியில, அத்தர் குப்பியில அந்த குச்சி அப்படியே இறக்கி தன்னுடைய பிரிச்சு வாரிய அந்த நடுப்பகுதியில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அத்தர் அப்படியே தேய்ச்சி கொள்வாங்க. தலைக்கும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அத்தரை போடக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாறில் கண்டதை சஹாபிகள் சொல்லித் தருவார்கள். அது மாத்திரமல்லாது முடிய வளர்க்கிறது முக்கியம் இல்ல, முடிய வளர்த்தால் அதற்குரிய கடமைகளை சரிவர நிறைவேற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்பொழுதும் தலைமுடியை வாரக்கூடியவர்களாக இருப்பாங்க. தலைமுடிய வாடுறது மட்டுமல்ல, ஒரே வாடுறதும் இல்ல. சில பேர்கள்ட்ட ஒரு வளமை இருக்குது என்னன்னு கேட்டா, தலைமுடியில தான் எப்பவுமே கை இருக்கும். ஒரே தலைமுடிய வாரிக்கொண்டேதான் இருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தலைமுடிய வாரிக்கொண்டே இருப்பாங்க. சில வாலிபர்களுக்குரிய வேலை தான், கொஞ்சம் முடி வளர்ந்துட்டா எப்ப பார்த்தாலும் ரெண்டு கையும் தலைக்கு மேலதான் இருக்கும். அந்த முடிய வாடுறது, அங்கள திருப்புறது, இங்களது, இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்க மாட்டார்கள். தலைமுடியை அவ்வப்போது விட்டு விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தலைமுடியை சீவக்கூடியவர்களாக இருப்பார்கள். மட்டுமல்லாது சில பேர்கிட்ட ஒரு வளமை இருக்கும், மனைவி கிட்ட சொல்லுவாங்க, என் தலையை கொஞ்சம் வாரி விடுங்களே, தலையை கொஞ்சம் சீவி விடுங்களே என்று சொல்லுவாங்க. மனைவி என்ன சொல்லுவா, சில கட்டத்துல, அதெல்லாம் நானா செய்யணும், உங்களுக்கு செஞ்சிக்க முடியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், நான் எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நான் தலைமுடியை வாரி விடுவேன், சீவி விடுவேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொல்லுவார்கள். மட்டுமல்லாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சில கட்டத்துல தலையில எண்ணெயை போட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சீவி விடக்கூடியவர்களாக, வாரி விடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொல்லுவார்கள். அதுல விசேஷமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமலானுடைய கடைசி பத்துல பள்ளியில இஅ்திகாஃப் இருப்பாங்க. ரமலானுடைய கடைசி பத்துல பள்ளியில இஅ்திகாஃப் இருப்பாங்க. இஅ்திகாஃப் இருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில இருந்து ஊட்டு கூட போக மாட்டாங்க. ஊடன்றது பெரிய தூரம் இல்ல, மஸ்ஜிது நபவியில ஒரு திரையை நீக்கினால் அது ஆயிஷா நாயிட ஊடு. அப்படி இருந்தால் கூட பள்ளியை விட்டும் செல்லாமல் தலைய வாரோடுமண்டா திரைய நீக்கி ஆயிஷா நாயகி கிட்ட தலைய போடுவாங்க வெளியில. ஆயிஷாவே என்ன தலைக்கு என்ன போட்டு தலைய வாரி விடுங்க என்று சொல்லும் போது உடம்பு பள்ளிக்குள்ள இருக்கும், தலை ஆயிஷா நாயிட வீட்டுல இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் தலை எண்ணெய் போட்டு தலை சீவி விடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று கூட நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுக்ஸிரு தஹ்ன ரஅஸிஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதிகமாக தலைக்கு எண்ணெய் போடக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
தலைக்கு என்ன போடணும், அதுல 2-3 இருக்குது. சில இடங்கள் சூடான பகுதிகள், சூடான நாடுகள் இருக்கும். அந்த பகுதிகள்ல தலைக்கு எண்ணெய் போடுவது என்பது கட்டாயம் போடணும். இல்லைன்னா சொல்லுவாங்கல்ல, தலை மண்டே காஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. சில இடங்கள் குளிரான பகுதிகள் இருக்கும். அந்த இடங்கள்ல அதிகமான எண்ணெய்களை போடும்போது சில கட்டத்தில் அது அவங்களுக்கு வேறு விதமான பிரச்சனைகளை உண்டு பண்ண சந்தர்ப்பம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சூடான பகுதிதான் பெரும்பாலும் மக்கா, கொஞ்சம் மதீனா, கொஞ்சம் சில காலங்கள்ல கடுமையான குளிர் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூடான காலத்திலோ குளிரான காலத்திலோ அன்று அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்போதுமே தலைக்கு எண்ணெய் போடக்கூடிய வளமை அவர்களிலே காணப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தலைமுடிய மொட்டை அடிச்சிருக்கிறாங்களா, வலிச்சிருக்கிறாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தலைமுடிய சும்மா வலிக்கிறத விரும்ப மாட்டார். தலைமுடி அப்படி வலிக்கிறது அவ்வளவு நல்லமும் இல்ல. தலையில முடி இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தலைமுடியை வலித்தது எப்பன்னு கேட்டால், ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சுல்ஹுல் ஹுதைபியா, தாயிஃபுக்கு போற வழியில ஹுதைபியான்னு ஒரு இடம் வரும். மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடப்பட்ட பகுதியில் ஒரு இடம் இருக்குது. அதுக்கு சொல்லுவாங்க ஹுதைபியான்னுவாங்க. அந்த டைம்ல ஒரு உடன்படிக்கை நடந்தது. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தலைக்கு மொட்டை போட்டாங்க. அதுக்கு பின்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொட்டை போட்டது எப்பன்னு கேட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹஜ்ஜுடைய டைம்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தலையை வலித்தார்கள். அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்கும் போதோ மதீனால இருக்கும் போதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தலைமுடியை வலிப்பதை வளமையாக்கி கொள்ளவில்லை. நம்மள சில பேர் இருப்பாங்க, எப்பவுமே மொட்டை அடிச்சு கொண்டுதான் இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புகாரியை பரட்டி பாருங்க, நிறைய ஹதீதுகள் வரும். நான் யாரையும் தப்பாக சொல்லல. மறுமை நாள் அல்லது கடைசி காலங்கள் ஆகும் போது உலகத்துல வழிகேடுகள் உலகத்தில் அதிகரிக்கும் என்றாங்க சொல்லி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவர்களுடைய அடையாளம் என்ன என்று கேட்கும் போது சொன்னார்கள், சீமாஹும் அத்தஹலீக், மொட்டை போடுவதுதான் அவர்களுடைய அடையாளம் என்று சொன்னார்கள். எனவே மொட்டை போடுவது அவ்வளவு ஒரு நல்ல காரியம் அல்ல. தலையை வலிக்கிறது அவ்வளவு நல்ல காரியம் அல்ல. ஒரு முடி ஒரு மனிதனுக்கு இருக்கிறதா, அதை சிறந்த முறையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்த மாதிரி காது வரைக்கும் சொனை வரைக்கும் அதை வளர்ப்பது நல்லது. அல்லது எங்களுக்கு அவ்வளவு மிச்சம் வச்சு கொள்ளலாண்டா அதை ஷோர்ட் பண்ணி வச்சு கொள்றது மிகச்சிறந்தது, அதுதான் பொருத்தமானது. எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலைமுடி அவ்வாறுதான் இருந்தது. சரி, அந்த தலைமுடியில எவ்வளவு பழுத்த முடிகள் காணப்பட்டது அதையும் நாம நிறைய ஹதீதுகள்ல பார்த்தோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலைமுடி தாடி முடி இந்த ரெண்டிலையும் பழுத்த முடிகள் கிட்டத்தட்ட 14 முடிகள் காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அத கூட சில சஹாபிகள் சொல்லுவாங்க, இந்த பழுத்த முடி எப்ப விளங்கும் என்றா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில என்ன போடாமல் வந்த நேரத்துல அந்த பழுத்த முடிகள் விளங்கும், தாடியில் உள்ள பழுத்த முடிகள் விளங்கும். தலையில எண்ணெய போட்டுட்டு வந்தால் அந்த பழுத்த முடிகள், தாடியில் உள்ள பழுத்த முடிகள் விளங்காமல் இருக்கும் என்று கூட சில ஹதீதுகளிலே காணப்படுகிறது. எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முக அழகில் நிறைந்தவர்கள் என்று வரும்போது அதுல அந்த தலைமுடி மிக அழகானதாக, தாடி முடி மிக அழகானதாக அன்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முடிகள் காணப்பட்டதாக நாம் ஹதீதுகளிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலைமுடிகள் குறித்து வரக்கூடிய இன்னும் ஒரு செய்திதான், தலைமுடிய வெறுமனே ரசூலுல்லாஹ்வுடைய தலைமுடி என்று மட்டும் நாங்க பார்க்க கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலைமுடி வெறுமனே அது முடியல்ல, அது பரக்கத்து நிறைந்த முடி. இதை யாரு கண்டாங்க? சஹாபிகள் கண்டார்கள் மாத்திரமல்ல, அதிசயம், உலகத்துல வேற யாருக்கும் இந்த பாக்கியங்கள் இல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலைமுடி வெறுமனே தலைமுடியாக இல்லாமல் அது பரக்கத்துக்கு ஒரு முடியாக காணப்பட்டது. மட்டுமல்லாது இன்னும் சொல்ல போனால் நோய்க்கு மருந்தாகவும் அந்த முடி காணப்பட்டது. நோய்க்கு மருந்தா என்ன தெரியுமா? உஸ்மான் இப்னு அப்துல்லாஹ் இப்னு மௌஹிப் என்ற ஒரு தாபிஇவர்
தாபி என்ன சஹாபிகளை கண்ணால கண்டவங்க, சஹாபியத்தான சஹாபிகள், சஹாபிகளுடைய காலத்துல வாழ்ந்தவர் இவர் ஒரு தாபி. அவர் சொல்றாங்க, என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆலு தல்ஹா, தல்ஹாவுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவங்க, அல்லது சொல்றாங்க உஸ்மான் இப்னு அப்துல்லா சொல்றாங்க என்னுடைய மனைவி என்ன யாருக்கிட்ட அனுப்பிட்டாங்க, உம்முல் முஃமினீன் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. உம்மு ஸலமா நாயகி கிட்ட ஒரு வெள்ளி டப்பா இருந்தது, வெள்ளி டப்பா. அந்த வெள்ளி டப்பாவுக்குள்ள நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முடிய வச்சு கொண்டிருந்தாங்க. அதுல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முடிய அந்த வெள்ளி டப்பால போட்டு வச்சு கொண்டிருந்தாங்க. சொல்றாங்க, யாராவது நோயாளிகள் வந்தால், சஹீஹுல் புகாரில 5897வது ஹதீஸ் இந்த ஹதீஸ். சொல்றாங்க, யாராவது நோயாளிகள் வந்தா தண்ணி கொஞ்சம் எடுத்து கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. உம்முல் முஃமினீன் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அதை எடுத்துக்கொண்டு வந்ததுக்கு பின்னால அந்த தண்ணியில இந்த வெள்ளி டப்பால் இருக்கக்கூடிய இந்த முடியை எடுத்து அந்த தண்ணிக்குள்ள வச்சு அப்படியே நல்லா குலுக்குவார். குலுக்கி இத கொண்டு போய் நோயாளிக்கு கொடுங்க என்று சொல்லுவாங்க. அந்த பெருமானாருடைய முடியை கழுகிய தண்ணி எடுத்துக்கொண்டு போய் நோயாளிக்கு கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு அந்த நோயாளியுடைய நோய் குணமாகும். இது எங்க வருது? புகாரியில 5897வது ஹதீஸ். மட்டுமல்லாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சஹாபிகள் என்ன செய்வாங்க தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முடி எங்களுக்கு கிடைக்காதான்னு எதிர்பார்த்திருப்பாங்க. சுல்ஹுல் ஹுதைபியா, ஹுதைபியா உடன்படிக்கை நடந்து பெருமானார் தலையில நிறைய முடி, நல்ல கழுத்து வரைக்கும் முடி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா செஞ்சாங்க? தலைய மொட்டை அடிச்சு போட்டு, சரி அங்க எதங்கயா கொண்டு போய் இதை புதைச்சு போடுங்க அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. அந்த தலைமுடியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பங்கு பிரிச்சு பிரிச்சு கொடுத்தாங்க சஹாபிகளுக்கு. இந்தாங்க உங்களுக்கு ஒரு பங்கு, இந்தாங்க உங்களுக்கு ஒரு பங்கு. அதனாலதான் சொன்னார்கள், ஒரு ஒரு அறிஞர், ஒரு சஹாபி, அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலைமுடிகளில் ஒரு முடி என்னிடத்தில் இருப்பது இந்த துனியாவில் இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களை விடவும் அது சிறந்தது என்றார். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல் பிதாயா வன் நிஹாயா என்ற கிதாபில் எழுதுறாங்க, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த யுத்தத்துக்கு போனாலும் வெற்றிதான், தோல்வி அடைஞ்சதே இல்ல. அவங்களுக்கு சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய வாள் என்று பட்டம் அவங்களுக்கு. ஏண்டா லேசிப்பட்ட ஆள் இல்ல, அவர் ஒரு அவ்வளவு பலம் வாய்ந்த வீரர். அவர் ஒரு தடவை எருமூக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, எருமூக்கு போர் நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க தலையில ஒரு தொப்பி போட்டுட்டாங்க, கலன் சுவத், யுத்தத்துக்கு போடுவாங்க, ஹெல்மெட் மாதிரி ஒன்று போடுவாங்க. போட்டு கொண்டிருந்த அந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்ப போர் பலமாக நடந்து கொண்டிருக்குது, இவங்க என்ன செஞ்சாங்க, இடையில நிப்பாட்டி போட்டு அவங்க அந்த ஏதோ தேடி திரியிறா. சஹாபிகள் கேட்டாங்க, என்ன தேடி திரியுறீங்க? இல்ல இந்த தொப்பிய காணல. தொப்பிய காணலாட்டு பரவாயில்ல, விட்டுட்டு வேலையை பாருங்க, விட்டுட்டு உங்களோட வேலையை பாருங்க, இந்த டைம்ல என்ன தொப்பிய தேடி தேடி இருக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, இல்ல அந்த தொப்பிக்குள்ள ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு தலைமுடியை நான் வச்சிக்கிறேன் சொன்னார்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளவு பெரிய சஹாபி. அவங்க சொன்னாங்க, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் எந்த போரில் கலந்து கொண்டு வெற்றி அடைந்தாலும் அது அந்த பெருமானாருடைய முடியின் பரக்கத்து தான். நான் பெரிய வீரன் அல்ல, எனக்கு கிடைத்த வெற்றியும் எனக்கு கிடைத்த பலமும் வேற எங்களையும் வரல. எனக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலைமுடி என்ற தொப்பிக்குள்ள இருந்ததினாலதான் நான் இப்படி வெற்றியை அடைந்தேன் என்று காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனாலதான் என்னங்க, முடிய பத்தியும் ஒரு நாள் பேசணுமா? முடிய பத்தி மட்டுமல்ல, நகத்தை பத்தியும் பேச வேண்டி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள், அல்லாஹ் கவனிக்கணும், ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் ஹஸாயிசுல் குபரா என்று ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார். அந்த ஹஸாயிசுல் குபராவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழை எழுதி தள்ளுகிறார். ஒவ்வொரு பாடமாக போட்டுக்கொண்டு வந்து அதுல ஒரு பாடம் போடுறாங்க, என்ன தெரியுமா? பாபுமா ஜாஅ
ஃபீ பௌலிஹி வ காயிதிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாருடைய மலமும் பெருமானாருடைய சிறுநீரும். அதில் என்னங்க இருக்க போகுது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொல்லுவார்கள், பெருமானார் மலம் கழித்து விட்டு வந்தால் பூமியில ஒன்றும் இருக்காதாம். பெருமானார் மலம் கழித்ததன் பின்னால பூமி பிளந்து அந்த மல ஜலத்தை பூமி உள்வாங்கிக் கொள்ளுமாம். மட்டுமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொல்லுவார்கள், பெருமானார் மலம் கழித்து விட்டு வெளியே வருவார்கள், நான் உடனே உள்ள போவேன். ஆயிஷா நாய் சொல்லுவாங்க, கஸ்தூரி வாசம் மட்டுமே எனக்கு வரும். மலம் கழிச்சிட்டு வந்தா என்ன வாசம் வரும்? கஸ்தூரி வாசம் மட்டுமே நான் நுகர்வேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மலஜலம் என்ற ஒன்றை எடுத்து அதற்கு ஒரு பாடத்தை கூட இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் போட்டு தாராங்கண்டா, தலைமுடி சாதாரணமானது அல்ல, கழிவான எல்லோரும் அருவருப்பாக நினைக்கக்கூடிய மல ஜலத்திலே கூட பெருமானாருக்கு அல்லாஹ் உயர்வு வைக்கும் போது தலைக்கு மேலால இருக்கக்கூடிய முடிக்கு அல்லாஹு தஆலா எவ்வளவு சிறப்பை வைத்திருப்பான் என்பதைத்தான் பார்க்கணும். அதே நேரத்தில் பாருங்க, இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் சியரு அலாமின் நுபலா என்ற ஒரு கிதாப் இருக்குது. அதுல இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சஹாபிகள் ஒரு சஹாபிதான் சையதுனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபிகள் ஒரு பெரிய சஹாபி. அவங்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு உயர்வான ஒரு கண்ணியமான சஹாபி. அவங்க சொல்றாங்க, அவர்களிடத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சில முடிகளும் சில நகங்களும் காணப்பட்டது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், அவங்க வஃபாத் நெருங்கும் போது பிள்ளைகளுக்கு ஒரு வசியத்து செஞ்சாங்களாம். முஆவியா ரலியல்லாஹு தஆலா என்ன வசியத்து தெரியுமா? மகனே, நான் வஃபாத்தா போனால் என்னை நீங்கள் அடக்குவதற்கு முன்னால் இதோ பெருமானாருடைய சில முடிகள் எனக்கிட்ட இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டி போட்ட சில நகங்கள் என்னிடத்துல இருக்கிறது. சியரு அலாமின் நுபலால எழுதுறாங்க, நான் மௌத்தா போனா என் கண்ணு கிட்ட அந்த பெருமானாருடைய முடிய அப்படியே வச்சு என்ன கஃன் செஞ்சு அடக்குங்கோ. சஹாபி, அவருக்கு தெரியாதா அல்லாஹு தஆலா என்ன அமல வச்சுத்தான் ஒரு மனுஷனுக்கு சொருக்கம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பரக்கத்தை அடைஞ்சா எல்லாம் சொருக்கம் போக முடியுமா என்றது சஹாபிக்கு தெரியாதா? சஹாபி செய்றாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மகனு கிட்ட சொல்றாங்க, பெருமானாருடைய இந்த முடிகளை எடுத்து என்ன கண்ணு கிட்ட வச்சு என்னை கஃன் செய்து அடக்கம் செய்யுங்கள். சையதுனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வசியத்து செய்கிறார்கள். ஏன் தெரியுமா? அந்த முடி அவ்வளவு சிறப்பானது என்பதை சஹாபிகள் புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அது மாத்திரமல்லாது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லுவாங்க, அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம் இடத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒரு தலைமுடி இருந்துச்சாம், ஒரு தலைமுடி. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் யாரு தெரியுமா? பெரிய ஒரு அறிஞர். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ்வுடைய மாணவர், முஸ்னத் அஹ்மதை தந்தவர், வரலாற்றுல பெரிய இமாம். சொல்லுவாங்க எந்த அளவுக்கு தெரியுமா? இஸ்லாத்த அல்லாஹ் ரெண்டு பேரை கொண்டு பாதுகாத்தானாம். அதுல ஒருத்தர் யாரு தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த காலத்துல இஸ்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வஃபாத்துக்கு பின்னால ஒரு கூட்டம் மதம் மாறி போனார், ஒரு கூட்டம் மதம் மாறினார், இன்னொரு கூட்டம் ஜகாத்த கொடுக்க மறுத்தாங்க. உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சாஃப்டான ஆள் தான், அமைதியான ஆள் தான். இருந்தாலும் சொன்னாங்க, யாரு மதம் மாறினார்களோ அவர்களுக்கு எதிராகவும் யார் ஜகாத்தை கொடுக்க மறுக்கிறார்களோ அவர்களுக்கும் எதிராக நான் யுத்தம் செய்வேன் என்றார். அந்த டைம்ல மதம் மாறும் போதும் ஜகாத்தை கொடுக்கிற டைம்லையும் அவங்க மௌனமாக இருந்திருந்தா எல்லா சஹாபிகளும் மௌனமாக இருந்திருப்பார். அன்றைய நாளில் அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு இந்த மார்க்கத்தை பலப்படுத்தினான், இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பாதுகாத்தான். அதே நேரத்தில் அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மூலமாக அல்லாஹ் பாதுகாத்தது எப்படின்னு கேட்டால், குர்ஆனை ஒரு தடவை மன்னர் மஅமூன், குர்ஆன் படைக்கப்பட்டது அல்லாஹ்விடத்தில் இருந்து இறக்கப்பட்டது அல்ல, குர்ஆன் படைப்பு என்று வாதத்தை கொண்டு வந்தாங்க. அப்படி சொல்லக்கூடாது. குர்ஆன் படைக்கப்பட்டது அல்ல, குர்ஆன் தன்சீல்,
நிறைய பேர்களுக்கு மன்னர் மாமூன் அநியாயம் செய்தார், நிறைய பேர்களுக்கு தண்டனை கொடுத்தார். அந்த டைம்ல தனியாக நின்று போராடி இந்த சமுதாயத்துக்கு, இந்த இஸ்லாத்துக்கு ஒரு பெரும் தியாகம் செய்தவர்கள் தான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவங்க சொல்றாங்க, என்னிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒரு முடி காணப்பட்டது. சொல்றாங்க, அந்த முடிய எப்பயாவது எனக்கு சோமில்லா போனா நான் அந்த முடிய தண்ணீல போட்டு குலுக்கி தாட்டி எடுத்து முடிய தனியாக எடுத்து வச்சு போட்டு நான் அந்த தண்ணீரை பருகுவேன், என்னுடைய நோய் குணமாகும் அல்லாஹ்வுடைய உத்தரவினால். பிஇذنில்லாஹ். டேப்லெட்டை குடிச்சாலும் பிஇذனில்லாதான், டொனிக்க குடிச்சாலும் பிஇذனில்லா, அல்லாஹ்வுடைய உத்தரவு ஒண்ணுதான் நடக்குது. டேப்லெட்டை குடிச்சு நோய் குணமானாலும் எப்படி? அல்லாஹ் தான் குணம் பார்க்கிறார். ஊசியை போட்டாலும் ஆபரேஷன் பண்ணினாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டுதான் நடக்கிறது. சாதாரண டேப்லெட் அதுக்கே அவ்வளவு சக்தி இருக்கும் போது உலகத்தில் சிறந்த படைப்பு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முடியில் அல்லாஹ் ஷிஃபா வைக்க மாட்டானா? வச்சிருந்தார். அது அடைஞ்சது யாரு? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சஹாபிகள் அதை அடைஞ்சு கொண்டாங்க. எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முடி அழகும் தான், அது பரக்கத்தும் தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முடி ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய அழகு என்பதை தாண்டி பெருமானாருடைய முடி பரக்கத்தும் தான், அதே நேரத்தில் நோய்க்கு மருந்தான ஒரு ஆரோக்கியமான ஷிஃபாவாகவும் அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முடியை ஆக்கி வச்சிருந்தான். அதனாலதான் பார்க்கலாம், இன்றைக்கு உலகத்துல பல நாடுகள்ல பெருமானாருடைய முடி இருக்கிறது. எங்கட நாட்டிலையும் இருக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முடியை வச்சிருக்கிறாங்க. சும்மா இல்ல, சும்மா ஏதோ ஒரு முடியை வச்சு கொண்டு இது ரசூலுல்லாஹ்வுடைய முடின்னு சொல்லல. இந்த முடி எங்கிருந்து வந்தது, யாரிடத்திலிருந்து வந்தது, யார் மூலமாக வந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரை ஹதீஸுக்கு சனது வச்சிருக்காங்கல்ல. இவரை தொட்டும் இவரை தொட்டும் இவரை தொட்டும் என்றது போல முடிக்கு கூட சனது வச்சிருக்கிறார். எங்கிருந்து எந்த வழியில் வந்தது என்ற சனது, அந்த சனது வரிசையின் மூலமாக இன்று வரை முடியை பாதுகாத்து வைத்த நாடுகளில் ஒன்றாக இலங்கையிலும் அந்த முடி இருக்கிறது. அத ரபீஉல் அவ்வல் மாசம் வந்தா சில டைம்ல எடுத்து காட்டுவாங்க, எல்லாருக்கும் எடுத்து காட்டுவாங்க. சில இடங்கள்ல கொண்டு போய் அதை காட்சிப்படுத்துவாங்க. அந்த டைம்ல அதுக்கு கிண்டல் அடிப்பா. கிண்டல் அடிக்கிறது எந்த காலத்துல ஆள் இல்லாது, எந்த காலத்துலதான் கிண்டல் அடிக்கிறதுக்கு ஆள் இல்லாது கிண்டல் அடிப்பா. கிண்டல் அடிக்கிறவங்க அடிக்கட்டும், அதுல நமக்கு தேவையில்லை, யாரையும் நம்ம குறை சொல்ல தேவையில்லை. எங்களுக்கு உலகத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க கிடைக்கல, எங்களுக்கு ஆக குறைஞ்சது இந்த முடியாவது எங்களுக்கு பார்க்க கிடைக்கிறதுங்க. அது அல்லாஹ்விடத்திலிருந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம் என்று அதை போய் பாருங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முடியாவது எங்களுக்கு அல்லாஹ் பார்க்க தந்தானே. செச்னியா என்ற ஒரு பெரிய நாடு இருக்கிற, பெரிய நாடுன்னு சொல்றதை விட அது ஒரு சாதாரண ஒரு நாடுதான், இஸ்லாமிய நாடு. அந்த நாடு ஒரு நல்ல ஒரு ஜனாதிபதியின் மூலமாக இன்று வரை அது ஆட்சி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். ரமசான் கதீர் என்ற ஒரு நல்ல மனிதர், அவர் நல்ல ஒரு இபாதத்தாளி. அவர் அரசவையில் உட்கார்ந்து இருக்கும் போது கையில தஸ்பியோட தான் இருப்பார். அவர் ஒரு நல்ல மனிதர், நல்ல சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதாவில் உள்ள ஒரு மனிதர். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ரௌலாவுக்கு வந்தார். யாரும் செய்யாத ஒரு வேலையை செய்கிறார், எந்த அரபு நாட்டு தலைவரும் செய்யாத ஒரு வேலையை செஞ்சார். எனக்கு வெறுமனே ரசூலுல்லாஹ்வுடைய ரௌலாவுக்கு முன்னால வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி சரி வராது. கவர்மெண்ட் கிட்ட அனுமதி கேட்டார், ஜனாதிபதி அனுமதி கேட்டா கொடுக்கணும், ரௌலாவை எனக்கு திறந்து தரணும் என்றார். ரௌலாவை திறந்து தந்து பல வருடங்களுக்கு முன்னால அவர் உள்ள வைத்தான் தியாரம் செஞ்சுட்டு வந்தார். நான் வெளியில இருந்தோம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல வரல, நான் உள்ள வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ரௌலாவுடைய கதவை திறந்து கொண்டு நான் உள்ள போடும் என்று அவர் உள்ள போய் ஜியாரா செஞ்சு விட்டு வந்தார். அவர்கிட்ட ஒரு முத்தஹஃப் இருக்குது, ஒரு மியூசியம் செச்னியாவுல. அந்த மியூசியம் என்ன தெரியுமா? அல் ஆசாருல் முபாரக்கா. ஆசாருல் முபாரக்கா என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல விட்டு சென்ற பொருட்கள் என்றே தனி ஒரு மியூசியம். அதுல ரசூலுல்லாஹ்வுடைய ஜுப்பா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தொப்பி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாள், அவர்களுடைய முடிக்கு என்றே ஒரு தனிப்பகுதி, பல முடிகள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா நாயகி விரிச்ச விரிப்பு,
எல்லாம் சும்மா இல்ல, அது எல்லாத்தையும் சனதோட, சனதண்டா இது எப்படி வந்தது, யார் மூலமா, எல்லா ஆதாரத்தோட தனியொரு முத்தஹப், தனியொரு மியூசியம் அமைச்சு வச்சிருக்கிறார். எல்லாம் என்ன அடையாளம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள கொண்ட அன்பின் அடையாளம். எனவே உலகத்துல நாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்ணால காணாவிட்டாலும் இவைகளை கேட்க, அவைகள் மூலமாக இருக்கக்கூடிய இந்த அழகுடைய ரகசியங்களை அடைந்து கொள்ளவாவது அல்லாஹு தஆலா இது போன்ற சந்தர்ப்பங்களை நமக்கு தந்திருக்கிறார். எனவே இது போன்ற மஜ்லிஸ்கள்ல நாங்க வரணும். இதன் மூலமாக எங்க உள்ளத்துல ஆசை வரும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாங்க பார்க்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க நாளை மறுமை நாளிலாவது நாங்க பார்க்கணும். எங்க ஈமான் அதன் மூலமாக அதிகரிக்கணும். அவனோட மேலுள்ள அன்பு எங்களுக்கு இன்னும் கூடிக்கொண்டே போகணும் என்ற நீயத்தோட இவைகளையெல்லாம் நாங்க படிக்கணும். அது மாத்திரம் அல்லாது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கணும் எல்லாருக்கும் ஆசை இருக்கும். எனக்கும் ஆசை இருக்கும், உங்களுக்கும் ஆசை இருக்கும். ஹயாத்துல இருக்கும் போது கனவுல சரி பார்க்கணும். அதே நேரத்துல மரணிச்சுட்டா, வஃபாத் ஆயிட்டா, நாளை மறுமை நாள்ல சரி நாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்கள பார்க்கணும் என்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆனா ஒரு தடவை ஒரு செய்தி சொல்றாங்க. இந்த செய்தி பல கிதாபுகள்ல பதியப்பட்டு இருக்கிற திர்மிதி இமாமும் இந்த செய்தியை கொண்டு வாரா. இந்த ஷமாயிலு திர்மிதியில அல்ல, வேற கிதாபுல, திர்மிதி இமாமுடைய ஒரு வேற கிதாபுல சொல்றாங்க. ஒரு நாள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள், அதாவது ஹப்ஸா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல அந்த ஒரு இது எடுத்துட்டு வந்தாங்க, ஒரு ஊசி நூல் எடுத்துட்டு வந்தாங்க. அவர்கள் ஒரு ஆயிஷா நாயகியுடைய ஒரு முடிய அதாவது உடுப்பை தைக்கிறதுக்காக வேண்டி ஊசி நூல் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஆயிஷா நாயகி வீட்டுல துணியை தைச்சு கொண்டிருந்தாங்க. அப்ப சரியாக மகரிபு கிட்ட, மகரிபு நேரம் இருட்டாயிட்டு. அப்ப இருட்டாயிட்டா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவங்க அந்த ஆடைகளை தைக்கும் போது இருட்டாகிட்டதினால ஒரு விளக்க வச்சு கொண்டு இருந்தாங்க. ஒரு விளக்கு, அந்த காலத்துல விளக்கு தானே இருக்கும், விளக்க வச்சு கொண்டு இருந்தாங்க. திடீரென்று அந்த விளக்கு அணைஞ்சு போச்சு, கையில் இருந்த ஊசியும் கீழே விழுந்து. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவங்க பாக்குறாங்க, விளக்கும் அணைஞ்சு போச்சு, கையில் இருந்த ஊசியும் கீழே விழுந்து. இப்ப என்ன செய்யலாம்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவங்க ஊச தேடி பிடிக்கணும், விளக்கும் அணைஞ்சு போச்சு, தேட முடியல. உடனே சொல்றாங்க, என்னுடைய வீடு பள்ளிவாசலுடைய கேட்டு நீக்குது, அந்த கேட்டின் அப்படியே நீக்கப்பட்டது, திரை நீக்கப்பட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க முன்னால வந்து நின்றாங்க. ஆயிஷா நாய் சொல்றாங்க, கீழே விழுந்த ஊசியை என்னால தேடி பிடிக்க முடியல, பெருமானாருடைய முகத்தில் இருந்த வெளிச்சத்தினால் அந்த ஊசியை தேடி பிடித்தேன். பெருமானாருடைய முகம் அப்படியே உள்ள வரும்போது அவங்களோட முகத்தில் இருந்த வெளிச்சத்தினால நான் இந்த ஊசியை கண்டுபிடித்தேன், தேடி பிடித்தேன் என்று சொல்லிட்டு ஆயிஷா நாய் சிரிச்சான். சிரிச்சத்தோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹுமைராவே, செவத்தவளே, எதுக்கு சிரிக்க? ஆயிஷா நாய்க்கு அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஹுமைராவே, செவத்தவளே, ஏன் நீங்க சிரிக்கிறீங்க என்று கேட்டதோட ஆயிஷா நாயகி சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், உட அழகான இந்த முகம், அழகு நிறைந்த முகம், இந்த முகத்தை ஒரு உம்மத்தில் எல்லாரும் பார்க்கணும் இல்லையா? நாளை மறுமை நாளில் இந்த உம்மத்தில் உள்ளவர்கள் இங்க எல்லாருமே உங்களோட முகத்தை பார்ப்பாங்களா என்று கேட்டதோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமை நாளில் ஒரு கூட்டம் என் முகத்தை பார்க்க மாட்டார்கள், அவங்களுக்கு நான் விளங்க மாட்டேன் என்றாங்க. உடனே ஆயிஷா நாய் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட முகத்தை பார்க்கிறதற்கு மறுமை நாள்ல பாக்கியம் இல்லாதவர்கள் யார் என்று கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ற பேர் கேட்கும் போது யாரு ஸலவாத்து சொல்லலையோ அவர்கள் நாளை மறுமை நாளில் என் முகத்தை பார்க்க மாட்டாங்கண்டா. உலகத்துல அதை விட ஒரு மனுஷன் மறுமை நாள்ல அடைகிற தண்டனை இருக்கிறது, அதை விட மோசமான தண்டனை இல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். சில பேர் எப்படின்னு கேட்டா, பயானுகள்ல கூடத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரை கேட்டா ஸலவாத் சொல்றோம் இல்ல, இப்ப எப்படி ஸ்டைலண்டா பயான் பண்றவரே சொல்ற இல்ல, பயான் பண்றவருக்கு அவரே சொல்லி இல்ல,
நபிய பாத்தீங்களா? நபியோட வாழ்க்கைய பாத்தீங்களா? நீ செலவாத்து சொன்னா தானே கேட்கிறவன் செலவாத்து சொல்லுவாங்க. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நபியை பாருங்கள். அப்ப மேலான பெரியோர்கள் நீ யார முன்னோக்கி பேசுற அவங்க பெரிய மனுஷரு, நபி சின்ன ஆளு. நவுது பில்லாஹி மின்ஹா. இப்படித்தான் பயான் இன்றைக்கு. நபியுடைய சுன்னத்தங்களுக்கு வர வேண்டும். அதே அவருடைய ஒரு தலைவருடைய பேரை சொல்றா, அல்லாமா, முஃப்தி, ஆலிம், எத்தனையோ பட்டம். முஃப்தி என்று பேர் போடாட்டி சிலவங்க பயானுக்கு வாரோம் இல்ல. முஃப்தி மாறு என்ற பேருக்கு முன்னால முஃப்திய போடல. ஆனா அவர் பயான்ல நபிய பாத்தீங்களா? நபியோட ஹதீஸ பாத்தீங்களா? சொல்றவரே சலவாத்து சொல்லாட்டி, சொல்றவரே சலவாத்து வாயில வராட்டி கேட்கிறவங்களுக்கு எப்படி சலவாத்து வரும்? பேரை கேட்கும் போது சலவாத்து சொல்லாட்டியே இவ்வளவு துர்ப்பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க சொன்னாங்க, அல் பகீல், உலகத்துல கஞ்சன் யாரு தெரியுமா? லோபி. லோபின்னா நாங்க எங்கட பாசையில நப்பின்னுவாங்கல்ல, நப்பி மேல குடுக்காத கஞ்சன் யாரு? சல்லிய பாக்கெட்ல வச்சுக்கொண்டு குடுக்காதவனா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லல. என்ற பேரு கேட்கும் போது யாரு ஸலவாத்து சொல்லலையோ அவன் தான் உலகத்துல கஞ்சனண்டா. சில தாய்மார் இருக்கிறாங்க, ரேடியோ கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. பயான்ல நபி அவர்கள் சொன்னார்கள் என்னத்தோட ரேடியோ பண்ணிட்டு உள்ள வைத்துருவாங்க. பாருங்களாப்பா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல ஸலவாத்து சொல்ல விருப்பம் இல்லாதவருடைய பயான கேட்டு நாங்க என்ன திருந்தவா முடியும்? எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரை கேட்கும் போது ஸலவாத்து சொல்லணும். விசேஷமாக பேரை சொல்றவர் ஸலவாத்து சொல்லணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரில ஸலவாத்து சொல்றதுக்கு வாய் வருதில்லைன்னா அவரோட வாழ்க்கை எடுத்து நடக்க எப்படி ஆசை வரும்? இது பரவாயில்ல. யமன் போன்ற நாடுகள் என்ன தெரியுமா செய்வாங்க? நாங்க எப்படி சொல்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன சொல்றாங்க? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி. அவங்க அப்படி இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வஸல்லம். ஒவ்வொரு வார்த்தையிலேயும் ஒவ்வொரு வார்த்தையை சொல்லும் போது ஆளுகள், அஸ்ஹாபுகள் எல்லாம் சேர்த்துதான் ஸலவாத் சொல்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் அவங்களுக்கு துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ ஃபீ யமனினா. யா அல்லாஹ் பலஸ்தீனுக்கு பரக்கத்து செய், யா அல்லாஹ் யமனுக்கு பரக்கத்து செய். ஏன்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ரொம்ப அன்பு வைக்கக்கூடிய மக்கள் அங்கதான் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஞானம், இஸ்லாமிய அறிவு, ஹிக்மத்துல் ஈமான் எல்லாம் யமன்ல தான் நீக்கும் என்றாங்க. ராஜா மக்களை இன்னைக்கும் பார்க்கலாம். ராஜா மக்கள் நீங்க சில வீடியோ பார்க்கிறோம். ஒருத்தர் திடீரென்று ஒரு குண்டு மழை சத்தம் கேட்கிறது, பிள்ளைகளை ஓடி கொண்டு வந்து ஒரு இடத்துல அப்படியே பதுக்கி கொள்றாரு. வீடியோ காட்டுது. அவர் வீடியோ ஓடாம வந்திருக்கிறார். அவர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி போட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது என்று ஸலவாத் தான் சொல்றார். உயிர் போற தருவாயாக இருந்தாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்தை விடாத மக்கள். எனவே அதிகமாக ஸலவாத்தை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். ஸலவாத்தை நாம் ஓதாமல் இருந்தாலோ அல்லது அதற்கு எதிராக இருந்தாலோ, ஸலவாத்த பேரை கேட்கும் போது பேரை கேட்கும் போது ஸலவாத்து சொல்லாதவனுக்கே இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மறுமை நாள்ல அவனு பார்க்க முடியாது. அவன் கஞ்சனண்டா. சில இடங்கள்ல நீ பேங்குக்கு முன்னால ஸலவாத்து சொல்லுவாங்க, சில இடங்கள்ல சொல்றது இல்ல. சரி, எனக்கு விருப்பம் இல்ல, நான் ஸலவாத் சொல்ல மாட்டேன், சரி விட்டுட்டு சும்மரி இருக்க வேண்டியதானே? ஸலவாத்த பாங்குக்கு முன்னால சொன்னதற்காக அல்லது தொழுகைக்கு பின்னால ஸலவாத்த சொன்னதற்காக முஅத்தின்மார்கள் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீ எதுக்கு ஸலவாத் சொல்ற? நான் கேட்கிறேன், இவனுக்கு என்ன ஜன்னத்துல் ஃபிர்தௌஸா கிடைக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நீ ஸலவாத் சொன்ன என்றதற்காக வேண்டி அடிச்சது அந்நிய மதத்தை சார்ந்தவங்க அல்ல, களிமா சொன்னவன் தான், 5 வக்தும் தொழுகிறவன் தான். நீ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரை கேட்கும் போது ஸலவாத் சொல்லல என்றாலே நீ கஞ்சன், லோபியன். ஸலவாத் சொன்னவன் நீ அடிச்சா, ஸலவாத் சொன்னவனுக்கு குறை சொன்னா, ஸலவாத் சொன்னவனை நீ அசிங்கப்படுத்தினா, ஒன்ன மட்டும் நல்லா விளங்கிக்கோங்க, அமல்கள் எல்லாம் இஸ்லாத்துடைய அடையாளம், பெருமானாருடைய அன்புதான் ஈமானின் அடையாளம். நான் 5 நேரம் தொழுகிறேன், நான் பெரிய ஈமான் உள்ளவன் என்று சொல்ல முடியாது. அதுக்காக தொழாம இருந்துடும் கூடாது இல்லையா? தொலாட்டி அவனுக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லை.
நான் 5 நேரம் தொழுகிறேன், நோம்பு பிடிச்சிருக்கிறேன், ஜகாத்து கொடுத்திருக்கிறேன், ஹஜ், அது இஸ்லாத்துடைய அடையாளம். ஈமானுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அலா அலா ஈமானல் இமல்லா மஹப்பத்தலா, யாருக்கு பெருமானாருடைய அன்பு இல்லையோ அவனுக்கு ஈமானே இல்லை. அன்புதான் ஈமானின் அடையாளம். ஈமான் தான் மறுமை நாளில் வெற்றி பெறும். ஒரு மனிதனுடைய ஈமான் எவ்வளவு, அதை வச்சுதான் வெற்றி. பத்ருடைய யுத்தம் நடந்து முடிஞ்சாச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் சஹாபிகளை எல்லாரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதான சஹாபிகள் ஒரு சைடுக்கு எடுத்தாங்க, ஒரு சைடுக்கு ஒதுக்கப்பட்டாங்க. சஹாபிகள் ஷஹீதானவங்க ஒரு 13-14 பேரு. குஃபாறுகள்ல ஷஹீதானவர்கள் எல்லாம் கொல்லப்பட்ட, காபிர்கள்ல கொல்லப்பட்டவர்களை எல்லாம் பத்ர்ல ஒரு கிணறு உண்டு, அந்த கிணறுக்குள்ள எல்லாத்தையும் போட சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போட்டு அந்த 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 கிணத்துக்குள்ள எல்லாரையும் புதைச்சு மூட சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூடினாங்க. இதுல வந்த 313 சஹாபிகள்ல 13 பேர் 14 பேர் ஷஹீதாகி இருக்கிறதுல ஒருத்தர் இருக்கிறார். இவர் முஸ்லிம் லிஸ்ட்ல போடுறா அல்லது காபிர் லிஸ்ட்ல போடுறான்னு தெரியல, ஏன்னா யாருன்னு தெரியாது அவருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், இவர் மக்காலையும் பார்த்தது இல்ல, மதீனால எங்களோட வந்த லிஸ்ட்லயும் இல்ல, இவர் யார் இவரு என்று கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு அக்பர், இவர் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது வந்தார். அவர் உள்ள யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது அவர் வந்தார். பத்ர் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது அவர் வந்தாரு. வந்து என்னிடத்துல கேட்டார், யார் ரசூலல்லாஹ், நீங்கள் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்கிறாங்க, நீங்க யார்? நான் முஹம்மத். நீங்கள் யார்? எப்படிப்பட்ட? நான் முஹம்மத், அல்லாஹ்வுடைய இறுதி தூதர். அப்படியா, நான் இஸ்லாத்துக்குள்ள வரணும் என்றார். உடனே கலிமாவை சொன்னார். இப்ப யுத்தம் பத்ர் நடந்து கொண்டிருக்குது. கலிமாவை சொன்னார். கலிமாவை சொல்லி, யார ரசூலல்லாஹ், என்னுடைய கடமை என்ன என்று கேட்டாங்க. இப்ப நான் என்ன செய்யணும்? யுத்தத்துக்குள்ள போகணும். உடனே யுத்தத்துக்குள்ள போனார். அவர் தொழல, நோம்பு பிடிக்கல, ஜகாத்து கொடுக்கல, ஹஜ் செய்யல, ஒன்றும் செய்யல. உள்ள போனார். அந்த மனிதர் ஷஹீதாகி விட்டார். இப்ப அவர் உலகத்தில் அடைஞ்சது என்ன தெரியுமா? ஒரே ஒரு ஈமான் மட்டும்தான். இன்றைக்கும் நாங்க பத்ர் சஹாபிகளுடைய, சுஹதாக்களுடைய, சொர்க்கவாதிகளுடைய பட்டியல்ல நாங்க அவரை சொல்லுவோம். எனவே ஈமான் தான் ஒரு மனிதனுக்கு உயர்வை தரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கட அகீதா, எங்கட கொள்கை எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆடுற ஈமான் அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆடுற ஈமான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதுவும் சரி, இதுவும் சரி, அதோட போனாலும் சரி, இதுல போனாலும் சரி, இது அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லை. அகீதா என்பது எப்பவுமே ஸ்ட்ராங்கா, உறுதியா இருக்கணும். உயிர் போனாலும் அகீதா போகக்கூடாது. கொள்கையில உறுதியாக இருக்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மதிக்காதவர்களை நாம் மதிக்க கூடாது. பெருமானார் அவருக்கு மதிக்க தெரியாது, அது பெரிய என்ன அல்லாமாவா இருக்கலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவன் மதிக்கலையா, அவனை நாங்க மதிக்க கூடாது. யாரா இருந்தா, உம்மா அப்பா இருந்தாலும் சரி. உம்மா அப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அசிங்கமா பேசுறாங்களா, அதுக்கு நாங்க எக்ரி ஆக கூடாது. உங்களுக்கு தெரியாது, எனக்கு உயிர் என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ஏண்ட உசுரு ரசூலுல்லாஹ் தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகுதான் எனக்கு எல்லாமே என்ற ஈமான் வந்தால்தான் உண்மையான முஃமின்களாக நாங்க இருப்போம். இத விட்டுட்டா நல்லா விளங்குங்க, அப்படி சொர்க்கம் கிடைக்கும், இந்த ஜன்னத்து கிடைக்கும், நான் பெரிய இபாதத்தாளி, அதெல்லாம் ஒண்ணும் சரி வராது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அல்லாஹ் அப்படி ஒரு உயர்வத்தான் வச்சிருக்கிறார். எனவே நாங்க முடிஞ்ச அளவுக்கு இவைகளை புரிந்து தெரிந்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாளையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அங்க அடையாளங்கள், அவர்களுடைய உடம்புடைய வர்ணனைகள் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாங்க தலைமுடி சம்பந்தமாக பார்த்தோம். நாளைய நாள் அதனை தொடர்ந்து வரக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உடம்பின் அடையாளங்களை ஷமாயிலு திர்மிதி தந்த இந்த செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளைய நாளும் தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா, நல்ல முஃமின்களாக எங்களை வாழ வைப்பாயா, நல்ல முஸ்லிம்களாக எங்களை வாழ வைப்பாயா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது உயிரை விட அன்பு வைத்த நல்ல முஃமின்களாக எங்களை ஆக்கி அருள்வாயா. இன்றைய நாளும் இங்கே வந்தவர்களுக்கு யார் உணவளித்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் நீ பரக்கத்தை செய்வாயா. அவர்களுக்கும் நமக்கும் நீண்ட ஆயுளை நோய் இல்லாமல் நசீபாக்கி தந்தருள்வாயா. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர் ஹல்கி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
الله. قال حدثنا قال حدثنا محمد عن عمارة بن شعشاع عن ابي زرع عن ابي هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم كلمتان حبيبتان الرحمن خفيفتان على اللسان ثقيلتان في الميزان سبحان الله العظيم. سبحان الله وبحمده سبحان الله العظيم 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 سبحان الله وبحمده سبحان الله الحمد لله رب العالمين. اللهم صل وسلم وبارك وكرم على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفينا ومولانا محمد وعلى اله واصحابه سيدنا ومولانا محمد. اللهم انا قد حضرنا وقرانا مولد نبيك الكريم واقضي اللهم به علينا خير القبول والتكريم واحينا مستمسكين بطريقه القريب. اللهم اجعل هذا الرسول الكريم لنا شفيعا وارزقنا به يوم القيامة مقاما رفيعا. اللهم اجعلنا ممن يستغفر شفاعته ويرجو من الله الكريم ورحمته رحمته. اللهم اجعلنا ممن شملته برحمته العناية ولا حدثه في جميع احواله عن الرحاية، وان تشرفنا في الدارين بطاعته واتباع سنته واغتنام زيارته، وان تحشرنا يوم القيامة في شفاعته ونصرته. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. لا تجعل اللهم فينا ولا منا ولا معنا ولا من يتبعنا شقيا ولا محروما. اللهم اكفنا شر الظالمين واجعلنا من فتنة هذه الدنيا سالمين. واغفر اللهم لنا ولوالدينا ولمشايخنا ولمن كان سببا لجمعنا هذا. اللهم ارحم اساتذتنا بفضلك يا كريم، وامض اللهم علينا من بركاته واسراره وعلومه يا ارحم الراحمين. ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات انك سميع قريب مجيب الدعوات. مولانا رب العالمين، وافضل الصلاه واكمل التسليم على سيدنا محمد خاتم جميع الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين بفضل سبحان